நடிகர் சத்யராஜ் 9 வருடங்களுக்கு முன்னால காவிரி விவகாரத்துல கன்னடர்களுக்கு எதிராக பேசினாரு. அவர் மன்னிப்பு கேட்டாதான் அவர் நடிச்சிருக்கிற பாகுபலி 2 படத்தை கர்நாடகத்தில் வெளியிட விடுவோம் அப்படின்னு கன்னட அமைப்புகள் கங்கணம் கட்டி நிற்குது. இந்த நிலையில சத்யராஜ் விவகாரத்துல கன்னடர்களுக்கு நடிகர் விஜய் ட்விட்டர்ல கண்டனம் தெரிவிக்கிறது போல போட்டோஷாப் செஞ்ச படத்தை நடிகர் அஜித்தோட ரசிகர் ஒருவர் ட்விட்டர்ல பதிவைத்திருக்காரு. இதை பலரும் ஷேர் செய்ய போக வைரலாக பரவியிருக்கு இந்த போட்டோஷாப் பொய்ப்படம். இந்த ட்வீட் நடிகர் விஜய் பதிவிட்டது அல்ல, போட்டோஷாப் செஞ்சு பரப்பப்பட்ட விஷம தகவல் அப்படிங்கிறத ஆராயாத கன்னட தொலைக்காட்சிகள் இதை நடிகர் விஜய் சொன்னதாகவே செய்திகள் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. அந்த போட்டோஷாப் படத்தில் என்ன போட்டிருக்குன்னா, கன்னடர்களை எச்சரிக்கிறேன், சத்யராஜ் எனக்கு தந்தை போன்றவர், மன்னிப்புக்கு பதிலாக மண்ணை அள்ளி தின்னுங்கள் அப்படிங்கிறது போல விஜய் சொல்லியிருக்கிறது போல இருக்கு. ஆனால் நடிகர் விஜய் தன்னோட 61வது படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரசிகர்களுக்குள்ள சண்டைகள் இருக்கலாம் தான், வாக்குவாதங்கள் இருக்கலாம் தான். ஆனால் இந்த மாதிரி போட்டோஷாப் பண்ணி ஒரு நடிகரை தரக்குறைவாக மக்கள் எண்ணும்படி செய்தி பரப்புறது ஒரு ஈனத்தனமான செயல் அப்படின்னு அந்த அஜித் ரசிகரை வசைபாடி தீர்க்கிறாங்க நெட்டிசன்கள். வந்திருக்கிற டீமுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா இந்த படமாவது அட்லீஸ்ட் இந்த படத்துலேருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. சிட்டியில் இருக்கிற முக்கியமான காம்ப்ளெக்ஸில் ஒரு ஷோ வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை யாருமே யார்கிட்டையும் எழுதவே மாட்டாங்க. ஷோ அப்படின்ட்டுருவாங்க, சத்தம் போட்டுருவோம். இல்லைன்னா உன் படம் ரிலீஸ் ஆகுதுடா, நீ எதுக்கு இதை பேசுகிற, இப்படியே தான் ஒவ்வொரு தடவையும் அடக்கி வச்சுட்டே இருக்காங்க.